இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இரண்டாவது நாள் ஆட்டத்தை 336 ரன்களுடன் தொடங்கிய இந்திய அணி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலின் அபார ஆட்டத்தால் 396 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் 290 பந்துகளில் 209 ரன்கள் சேர்த்து சாதனையை படைத்தார். இங்கிலாந்து அணி தரப்பில் ஆண்டர்சன், அகமது மற்றும் பசீர் மூவரும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். இதனையடுத்து இங்கிலாந்து அணி தரப்பில் ஜாக் ராலி, பென்டக்கட் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. இந்திய அணி தரப்பில் பும்ரா மற்றும் முகேஷ்குமார் இருவரும் அட்டாக்கை தொடங்கினர். பவுண்டரிகள் மூலமாக ரன்களை குவித்த இருவரும் பும்ரா வீசிய ஒரு ஓவரில் மட்டும் 4 பவுண்டர்களை வீசி அதிர்ச்சி கொடுத்தனர். இதனையடுத்து 10 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட்டுகள் இழப்பின்றி 59 ரன்கள் குவித்தது. பின்னர் அட்டாக்கில் வந்த குல்தீப் யாதவ் முதல் ஓவரிலேயே டக்கெட் விக்கெட்டை வீழ்த்த, பின்னர் அரைசதம் அடித்த கிராலி அக்சர் பட்டேல் பந்தில் 76 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதன்பின் ஜோ ரூட் மற்றும் போப் இருவரும் களத்தில் இருக்க மீண்டும் பும்ராவை அட்டாக்கில் கொண்டு வந்தார் ரோஹித் சர்மா. ஜோ ரூட்டிற்கு வீசிய முதல் ஓவரிலேயே இன் ஸ்விங்கர், அவுட் ஸ்விங்கர் என்று மாறி மாறி வீசி திணறடித்தார். இதனை பயன்படுத்தி ஒரு பந்தை நேராக வீசி அந்த பந்து ரூட் பேட்டில் பட்டு ஸ்லிப் திசைக்கு சென்ற சுப்மன் கில் கைகளில் கிடைத்தது. இதனால் ஜோ ரூட் 5 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். பும்ரா பந்தில் மீண்டும் ஆட்டமிழந்ததை ஏற்க முடியாமல் மைதானத்திலேயே விரக்தியை வெளிப்படுத்தினார் ஜோ ரூட். பும்ரா மற்றும் ஜோ ரூட் இருவரும் 20 இன்னிங்ஸில் எதிர்க்கு எதிராக விளையாடியுள்ள நிலையில் அதில் ஜோ ரூட்டை 8 முறை பும்ரா வீழ்த்தியுள்ளார். அதேபோல கடந்த போட்டியில் சதம் விளாசிய ஒல்லி போப்பிற்கு இன்ஸ்விங் யாக்கரை வீச அந்த பந்து ஸ்டம்புகளை பறக்க விட்டு சென்றது. இதனால் அவரும் 23 ரன்களில் வெளியேறினார்.